கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக கூட ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிடுவது மொத்தம் இருக்கக்கூடிய 23 தொகுதிகள்ல 4 தொகுதிகள்ல மட்டுமே வெற்றி பெற்றிருந்தாங்க. இப்ப மருத்துவர் ராமதாஸ் தலைமையில ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியும், அன்புமணி தலைமையில ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியும் இயங்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் அன்புமணி தரப்பிலான பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக மட்டும் இல்லாம பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி அமைச்சிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய நிலவரப்படி அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் கட்சி சின்னமும் கட்சி கொடியும் பாமக உரிமையும் தரப்பட்டிருப்பதா தேர்தல் கமிஷன் அறிவிச்சிருக்காங்க. அந்த வகையில தான் அன்புமணி தரப்பினர் தமிழ்நாடு முழுவதும் மிக உற்சாகமா இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல தான் அதிமுக பாஜக இடையிலான கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படுது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மொத்தம் இருக்கக்கூடிய 234 தொகுதிகள்ல 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. மேலும் ஒரு ராஜ்யசபா பதவியும் தரப்படுவதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்துதான் அன்புமணி தரப்புல